நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் வீடியோ போட்டதோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10 மிஸ்டேக்ஸ் வந்துட்டு புது யூடியூபர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் நீங்கள் புது யூடியூபராக இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம லென்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். எதுக்காக இப்போ வந்துட்டு நான் இது வீடியோ வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு நான் என்னையே பார்த்துப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எப்படி தெரியறேன் ஸோ அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருக்கும். அதே நீங்கள் வந்துட்டு நீங்கள் லென்ஸை பார்க்கலனாக்கா நீங்கள் வந்துட்டு யாரோ பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கும் அந்த ஐ கான்டாக்ட் இருக்காதனால வந்துட்டு உங்கள் சேனல் வந்துட்டு பிடிக்காத போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லென்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஸோ உங்களுக்கும் அந்த வியூவர்ஸ்க்கும் கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸும் அப்புறம் வந்துட்டு வீடியோஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அப்புறம் வந்துட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க ப்ரோ, நீங்கள் என் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் இடத்துல பார்த்துக்கலாம். ஏன் வந்துட்டு என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நிறைய சேனல் நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நம்மளுக்கு 3 விஷயமான வந்துட்டு கமெண்ட்ஸ் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோல்டு ஃபார் ரிவ்யூ, அப்புறம் வந்துட்டு ஸ்பாமு, அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் 3 வருது. ஸோ அந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினாலும் வந்துட்டு எங்கள் யூடியூப் வந்துட்டு நீங்கள் வீடியோ போடும்போது வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாக ஆகாது. ஏதோ வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு போகிறீங்க. ஸோ அந்த வீடியோக்கு வந்துட்டு நீங்கள் டைட்டில் வைக்கணும். ஸோ நீங்கள் டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டு எதோ வச்சுட்டு போகிறீங்க. ஸோ டைட்டிலெலாம் வந்துட்டு ஸோ அந்த டைட்டில் மூலிமா தான் வந்துட்டு யூடியூபோட கீவேர்டு. ஸோ பீப்புளெலாம் வந்து எதை சர்ச் பண்ணுறாங்க நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டைட்டில் வைக்கணும். ஸோ நீங்கள் அப்படி டைட்டில் நீங்கள் வைக்கலன்னு வச்சுக்கிங்களேன், ஸோ நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு பீப்புள் வந்து சர்ச் பண்ணும்போது ஸோ சப்போஸ் வந்துட்டு இப்போ ஹவு டு அப்லோட் வீடியோ ஃப்ரம் யூடியூப் ஆப்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு இல்லாமல் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் டைட்டில் வைக்கலனாக்கா வந்துட்டு இப்போ பீப்புள் வந்து பர்டிகுலராக வந்துட்டு ஹவு டு அப்லோட் வீடியோஸ் ஃப்ரம் யூடியூப் ஆப்னு போட்டாக்களும் வந்துட்டு உங்கள் வீடியோ வந்துட்டு வராது. ஸோ எப்படி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது அந்த வீடியோ நான் அந்த யூடியூப் சீரிஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புது யூடியூப் வந்துட்டால் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பில் கிங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 days கொண்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 6 month வந்துட்டு நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு வீக்லி வந்துட்டு ஒரு 2-3 வீடியோஸ் போடுறீங்கன்னா வந்துட்டு மண்டே போடுறீங்க, டியூஸ்டே போடுறீங்க, வெனஸ்டே போடுறீங்க. ஆனால் வந்து நீங்கள் வீக்லி 3 வீடியோ தான் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மண்டே போடுங்க, அப்புறம் வெனஸ்டே போடுங்க, அப்புறம் வந்து சாட்டர்டே போடுங்க. அப்புறம் இந்த மாதம் 3 வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு உங்கள் வியூவர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு உங்களை ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களை எல்லாரும் வந்துட்டு மறந்துடுவாங்க. ஸோ அப்படி மறந்துட்டா வந்துட்டு உங்களுக்கு வியூஸும் கிடைக்காது, சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்காது. இல்லாமல் வந்துட்டு நீங்கள் மந்த்துக்கு வந்து ஒரு 4 வீடியோ போகிறீங்கன்னா வந்துட்டு ஸோ நம்ம வீக்லி ஒரு வீடியோ போட்டால் வந்துட்டு அந்த மந்த்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதம் போடலனாக்கா வந்துட்டு இதுமேட்டு வந்துட்டு மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 4 வீடியோனா வீக்லி ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 day மட்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுறாதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து மிஸ்டேக் வந்து யூடியூபர்ஸில் எது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்துட்டு அவங்க 30 இல்லை 1 minute 2 minute வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வியூவர் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்கள் வீடியோவை நீங்கள் வந்துட்டு இன்ட்ரோ மட்டும் மியூசிக் வச்சுட்டு அதுன்னு நீங்கள் 30 to 40 seconds நீங்கள் பண்ணும்போது ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் வீடியோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 30 seconds வந்துட்டு உங்கள் 2 நிமிஷம் வந்துட்டு ஸ்டார்டிங் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் வியூவர்ஸ் பார்க்குறாங்கல்ல, அப்போ வந்துட்டு உங்கள் வீடியோ மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு போயிடும். ஸோ அப்படி போயிடுச்சுன்னா வந்துட்டு உங்கள் யூடியூப் சேனல் வந்துட்டு அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ வந்துட்டு அவங்க கிளிக் பண்ணி அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு சரியில்லாமல் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அதுக்காக நான் சொல்லி வந்துட்டு நிறைய செலவு பண்ணிட்டு நீங்கள் அது பண்ணி பேக்ரவுண்டு வைங்க, இது பண்ணி பேக்ரவுண்டு வைங்க. நீங்கள் இங்கே பார்க்கல. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்டு இல்லை பிளாக் பேக்ரவுண்டு எதாக இருந்தாலும் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதம் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டு வச்சுக்கணும். ஸோ யாருன்னா வந்துட்டு உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் வந்துட்டு உங்கள் மேலேயே இருக்கணும். ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு உங்கள் மேலே இருந்துச்சுனாக்கா வந்துட்டு உங்களை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு ப்ளஸ் வந்துட்டு அவங்களே வந்துட்டு உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டு கிளியராக வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஏதாவது ஒரு துணி கட்டி பேக்ரவுண்டு கொஞ்சம் கிளியராக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ
இது டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி வந்து பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேடு ஏவிஎல். ஸோ அது என்னடா வந்துட்டு ஏவிஎல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆடியோ வீடியோ லைட்டு. ஸோ யூடியூப் வீடியோவில் வந்துட்டு பெஸ்ட்டான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏவிஎல் தான், ஆடியோ வீடியோ லைட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 20,000 கொடுத்து ஒரு கேமரா வாங்குங்க. அந்த கேமரா வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ பேக்ரவுண்ட் நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு கிட்ட வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஃபோன் இருக்கா? ஸோ அந்த ஃபோனில் வந்துட்டு நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்துட்டு அந்த எத்தோட சொருகிட்டு என்ன மாதிரி நீங்கள் பேசும்போது நீங்கள் கிட்டே பேசுனீங்கன்னாக்கா உங்கள் ஆடியோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாய்ஸாக இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கேட்கும். ஸோ இப்போ நான் இந்த ஹெட்செட்டில் எடுத்து நான் பேசினேன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கேப்பு நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த நாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபோனில் கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் இப்படி நீங்கள் பேசும்போது ஸோ உங்களுக்கு உங்கள் ஆடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் கிறிஸ்டலாக கேட்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு டியூப் லைட் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தான் யூடியூப் வீடியோ வந்து நல்லா பண்ணணும் இல்லை. ஸோ இது 3 விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கினாலே போதும் வந்துட்டு செலவில்லாமல் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ வந்து நல்லா வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூசர்ஸ்க்கெல்லாம் எதுக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோ எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் வச்சு நீங்கள் பேசுங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே வந்துட்டு உங்கள் மூஞ்சை பார்க்குறதுக்கு பிடிக்காது. நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வந்துட்டு உங்கள் ஆக்டிவ்னஸ் வந்து உங்கள் ஃபேஸில் காமிக்கணும். எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னாக்கா ஸோ நீங்களே வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்கள் மூஞ்சி இந்த மாதிரி செஞ்சுன்னா வந்துட்டு நீங்கள் ஒருத்தர் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களால் வந்துட்டு பெஸ்ட்டான வீடியோவை எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக நீங்கள் ஆக முடியும். மானிட்டைசேஷன் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக பண்ணுறது. ஸோ மானிட்டைசேஷன் என்னென்னா ஐ ஹோப் வந்துட்டு எல்லா யூடியூபர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் மானிட்டைசேஷன் என்ன. ஸோ மானிட்டைசேஷன் என்னன்னா யூடியூப்லேருந்து நம்மளுக்கு வீடியோவுக்கு நம்ம ஆட் தராங்க. அது மூலிமா நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வரும். ஸோ நான் உங்களுக்கு எது சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ எதிர்பார்க்காம ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ என்னோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸில் இருக்குது. எனக்கு வந்து 4000 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் வந்துட்டு மானிட்டைசேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணாமல் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யூசருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். ஸோ இவங்க சொன்னால் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா வந்துட்டு இல்லை உங்கள் வீடியோ கிளிக் பண்ணும்போது ஒரு 10-20 செகண்டுக்கு ஆட் வந்துச்சுன்னா வந்துட்டு அதுவே அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் நம்ம வீடியோ பார்க்காததுக்கு. ஸோ நீங்கள் அதனால என்ன பண்ணுறீங்கன்னாக்கா சீக்கிரமாக வந்து மானிட்டைசேஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. இன்னொரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொறுமை இல்லாத விஷயம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இம்பேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பொறுமை வந்துட்டு ரொம்ப 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 அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கிங்களேன், நான் நவம்பர் 20 2018 வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு எனக்கு எவ்வளோ நாளாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஸோ என்னோட யூடியூப் செக்ஷனில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 or 100 கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஆச்சு எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு. நீங்கள் மட்டும் பொறுமையாக இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இந்த 1000 யூடியூப்பில் வந்துட்டு உங்களால் சாதிக்க முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷம் வந்து நீங்கள் எந்த ஒரு இன்கமே இல்லாமல் வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா தான் வந்துட்டு அப்புறமேட்டு உங்களால் யூடியூப்பில் வந்துட்டு உங்களால் சாதிக்க முடியும். ஸோ அந்த ஒரு வருஷம் வந்து இன்கம் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சுட்டா கூட வந்துட்டு உங்களால் வந்துட்டு நிறைய எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்கள் ஒரு 1000 வியூஸ்க்கு ஒரு 50 rupees இல்லை $1 தான் கிடைக்கும். ஸோ சரியாக தெரியல. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த விச் ஆடு. ஸோ நம்ம எந்த ஆடு நம்மளுக்கு கொடுக்குறாங்க பொறுத்து நம்மளுடைய ரெவன்யூ இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. ஸ்பான்சர்ஷிப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிஷன் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது தானாக வரும். 10 யூடியூப் பிகினர்ஸ் மிஸ்டேக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சோஷியல் மீடியாஸில் எங்கேயாவது நான் ஃபாலோ பண்ணணுச்சு நான் கீழே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை டவுட்ஸ் எதாவது நீங்கள் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்யூனிட்டி டேப்ல வந்து சில போஸ்டராக போட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலனாக்கா மறக்காமல் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எதாவது அங்கேயும் கேட்கலாம். அப்படி இல்லையா வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழவே இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு என்கிட்ட பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.